இந்த குருத்வாரில் போய் ரைட் அடித்ததும் உடனே என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்ட்டு. எந்த கான்ஸ்டியூஷன்? அமெரிக்கன்ஸ் எகென்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள இந்திய அமெரிக்கன்ஸு இவருடைய கவனத்துக்கு கொண்டு போனாங்க ட்ரம்ப்பு. அவன் சொன்னான், நான் ஒரு 68 ஆர்டரு ஜோ பைடன் போட்டதை கேன்சல் பண்ணல ஒரே நாளில். 200 போட்டான்ல, அதில் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இட் இஸ் நோ மோர் இன் ஆப்ரேஷன் தான். அதனால ஹோலி பிளேஸ்ன்னு ஒன்றும் கிடையாது இங்கே அமெரிக்காவில். சந்தேகப்பட்டா ரைட் அடிப்பான். அது கோயிலாக இருந்தாலும் சரி, அது வந்து சர்ச்சாக இருந்தாலும் சரி, சினகாகா இருந்தாலும் சரி, மாஸ்காக இருந்தாலும், குருத்வாரான்னு போகும் அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தெளிவாக லாப்படி தான் நடப்பாங்க. ஏன்னா கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிடுவான், செல்லாதுன்னு சொல்லிவிடுவான். அதனால் என்ன நான் கூட சொல்ல அப்படின்னா, இந்த ஹேண்ட் கப்பு காலில் போடுறது அப்படிங்கிறது என்ன ஒன்றுன்னா, இவங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம். அது ரூல் படி தான். அவன் என்ன பண்ணா, லா படி தான் நான் நடத்தணும்னா. நீங்கள் இல்லீகல் இமிகிரேஷன் பிடிப்பான், கப் பண்ணுவான், உடனே கொண்டு போய் உள்ளே போடுவான். அதில் இன்னொன்று நான் சொல்கிறேன், ஜார்ஜ் ஃப்ளாய்டு கேஸ் நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு கள்ளப்பணத்தை மாற்றினான்னு சொல்லி அப்படியே ஹேண்ட் கப் போட்டு மிதித்து உயிர் போகிறவரெல்லாம் கழுத்தில். அதெல்லாம் சார் இப்போ இவங்க வந்தவங்க சொன்னது, நாங்கள் வந்து அங்கே ஏஜென்சி ஒருத்தர் பேசுகிறத சொல்கிறேன். அந்த திருப்பி வந்த அனுப்பப்பட்ட ஆட்கள் ஒருத்தர் சொல்கிறது, தப்பான ஏஜென்சி மூலமாக போயிட்டோம், அந்த ஏஜென்சி வந்து எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க, நாங்கள் போனது எங்கள் பிழைப்புக்காக தான், இதில் எங்களுடைய மிஸ்டேக்கோ நாங்கள் பார்த்ததில்ல. இவன் திருடனை திருடி விட்டு தெத்துற மாதிரி. இது வந்து இல்லீகல்னா இல்லீகல் தான். அவன் நம்ம மாதிரி வளன்னு கதை கேட்க மாட்டான். நோ பார்க்கிங்கில் நோ கார் பார்க்கிங்கில் கார் நிறுத்தினியா இல்லையா, நிறுத்தின ஃபைன் கட்டிட்டு போ, கட் கிளியர்டு. அதான் இங்கிலீஷ்லாம். இவன் அப்படி கிடையாது. நான் வந்து அதுக்காக வந்தேன், இதுக்காக வந்தேன், இந்த கதையெல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவன் இங்கிலீஷ்காரனும் ரூல் ஆஃப் லா தான்.